ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் மேனில் த மிஸ்ஸிங் கார்டு வந்திருக்கிற நியூ ஸ்டோரியோட தான் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் வருங்க கைஸ். இங்கே என்ன பேசுகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இவரோட அம்மா இறந்துட்டாங்களா? என்னது இது? இவரோட அம்மா இறந்துருக்காங்க, அதே டைம் இந்த காட்டு காண போயிருக்காரு. இது என்ன நடந்திருக்குன்னு நான் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும். லெட்ஸ் கோ. ஏன்டா உனக்கு தேவையில்லாத வேலை கைஸ். எனக்கு ஒரு கேள்வி. உங்கள் 3வது தெருவில் ஒரு காட்டு காணாமல் போகிறான், அவங்க அம்மா சேம் டைம் மண்டைய போகிறாங்க. ஓ, அப்போ இந்த மாதிரி நடக்குது. இதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அவசியம் இருக்கா கைஸ்? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் கைஸ். என்ன கைஸ் இவன் லாஜிக் இல்லாமல் நடந்துக்கிறான்? யாரா அவன்? ஓகே, நானும் நேரடியாக வந்து விட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஹைட் அவுட்டா? டேய் ஏன்டா ஏன் முடிச்சாது? ஓகே, நேரடியாக வந்து விட்டேன். என்னடா மூஞ்சிது, என்னடா மூஞ்சிது? இதான் நம்ம வருஷ கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம தூக்கி இது ஸ்லிங்ஷாட் இங்கே போட்டு வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டரை எடுத்து போயிட்டு நம்ம அப்படியே நம்ம வீட்டில் அலேக்காக வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஜம்ப்பு. ஓகே, ஜம்ப் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஓகே, உள்ளே வந்த கையோட இப்போ நம்ம வந்து இதை தூக்கி இங்கே வச்சிடணும். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு எவிடன்ஸ். 25% வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம நேரடியாக வந்து இங்கே வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் என்னை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இங்கே மேபி இவனை நான் ஃபாலோ பண்ணால் இந்த ஐஸ்கிரீம்காரன் ஏதோ நாற்ற வேலை பண்ணுறான்றதை என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு இந்த பாயப்பழம் முடிவு பண்ணுது. இப்போ நம்ம நேரடியாக இந்த ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு இதுக்கு போகணும். எங்கன்னு கேட்டிங்கன்னா, இது கெஃபிட்டேரியா. கெஃபிட்டேரியா போனோம். இப்போ நம்ம கெஃபிட்டேரியா போய்ட்டு ஒரு ஜாமான் எடுக்க போகிறோம். அந்த ஜாமான் என்ன ஜாமான் அப்படி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள் அது. எப்பா எத்தனை வருஷமாச்சு இந்த இடத்தெல்லாம் பார்த்து, கண்ணில் தண்ணி வருது. ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப எமோஷனலாக ஆகணும்னா ஓகே, நேரடியாக இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஒரு ஜாமான் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. அந்த ஜாமான் தான் எடுக்க போகிறோம். இப்போ என்ன ஜாமான் அப்படி கேட்டிங்கன்னா, பைப்பில் நடந்து போய்ட்டுருக்கு. நம்ம தெரியாதமே போய்ட்டுருக்கோம். ஏன்னா எக்ஸ்ப்ளோர் மூட்டில் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் மூட்டில் இருக்கிறதுக்கு நல்லது தான் நம்மளுக்கு. ஓகே, இங்கே பாருங்க, ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டை எங்கடா யூஸ் பண்ண கேட்டேன். யாரும் என்னோட சித்தப்பா பையன். ஓ, அவன் ஏன்டா ஐடி கார்டில் தான் நீ என்னடா பண்ணுற ஐடி கார்டில்? அட கடவுள், என்ன கேஸ் இது? ஐயோ, ஐடி கார்டு எடுத்துகிட்டு கீழே போய்ட்டுருக்கேன். இங்கே வைக்கணும். இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம நேரடியாக கீழே போயிட்டு இது ஏரேசி கீ எடுக்கணும். டேய் என்னடா இது? என்னோட சித்தப்பா பையனெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. அட கடவுள், ஐயோ நம்ம வேறு அதில் அவன் மூஞ்சி இருக்குன்னே தெரியல. சித்தப்பா போய் செத்தப்பா போயிட்டுருக்கோம். பரவாயில்ல விட்டுதலுங்க போ. ஓகே, நேரடியாக நம்ம இந்த கிளிப்ரின் காயின் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த கிளிப்ரின் காயினை எடுத்துக்கிட்டு என்னடா பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம இந்த சாவி தூக்கி இங்கே போட்டு வச்சுக்கிட்டு இந்த ஸ்லிங் ஷாட்டை தூக்கி இது என்னடா அவன் அவனடி மண்டையில இறக்குறேன்டா சவுடா. இப்போ எதுக்கு அவனை அடிச்சு கேட்டிங்கன்னா சும்மா அடி தான். ஓகே, இங்கே கைஸ் எனக்கு என்னன்னு தெரியல, இது கிளிச் ஆகுது. பரவாயில்ல விடுதல். ஓகே, நேரடியாக நம்ம அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் இடத்துக்கு போனோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, பயப்புள்ள நேரடியாக இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வந்து ஒரு ஷட்ரு திறப்போம் தெரியுமா? அதே ஷட்ரு தான் நினைக்கிறேன். அங்கே தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஜாமான் கிடைக்கும். இப்போ K235 அதர் சைட் லோக்கா. நம்ம சுற்றி முற்றி போகணும் கைஸ். சுற்றி முற்றி போய் எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? செய் என்னடா ஓகே, பரவ விட்டு தள்ளுங்க. ஓகே, அதோட நம்மளுக்கு இங்கே அந்த மாதிரி காயின் எல்லாம் கிடைக்கும். இது எடுத்து வச்சுக்கலாம், எதுக்குன்னு தெரியல, எடுத்தாலும் வச்சுப்போம். ஓகே, நம்மளோட வந்து வைத்தாச்சு. ஓ இல்லையே, 235 அப்போ அங்கே இருக்கா? அப்போ இங்கேருந்து அங்கே சுற்றிட்டு போகணுமா? அப்பா எவ்வளோ பெரிய வேலை.
ஓகே பரவாயில்ல தானேங்க. ஓகே. காசு எடுத்தாச்சு. நல்லா காசு வருது. ஐயோ! நம்மளுக்கு நம்ம வாய்ஸ் எப்படி போகுது? ஓகே. ஐயோ! நீ வந்து கெஃபிட்டேரியா ஓப்பன் பண்ணிட்டு, இதோட நீ வந்து கெஃபிட்டேரியா வந்து ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ இங்கே வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு சாவி கிடைக்கும்னு போட்டிருக்கு. என்னோட சாவி இது அப்படி கேட்டிங்கன்னா, இதுதான் நம்ம ஒரு இடத்துல போட வேண்டிய சாவி. அதுதான் கெஃபிட்டேரியா. இப்போ நம்ம நேரடியாக கெஃபிட்டேரியா போவோம். ஓகே கெஃபிட்டேரியாவுக்கு வந்து விட்டாச்சு. இப்போ நம்ம நேரடியாக அந்த சாவி எங்கே யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே பாருங்கள் சாவியை போட்டு புதுசாக பூட்டி வச்சிருக்கானுங்க. ஏன்னா இங்கே தான் ஜன்னல் உடையில பாருங்க. அப்போ அதனால தான் இப்போ வந்து நம்ம சாவியை வச்சு திறந்து வந்தோம். இங்கே தான் இங்கே வந்து ஒரு ஜாமான் இருக்கும். என்ன ஜாமான் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ஒரு ஜாமான் சிசிடிவி சிசிடிவி அதான் கேமரா. இதுதான். இந்த ஜாமான் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இந்த ஜாமான்ல நம்ம ஒரு விஷயத்த ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அது என்ன ஜாமான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாமான் தான் வந்து ப்ளே கிரவுண்டில் இருக்குது. நேரடியாக ப்ளே கிரவுண்ட் போனீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜாமான் கிடைக்கும். ப்ளே கிரவுண்டில் என்னடா ஜாமான் அப்படி கேட்டிங்கன்னா, அதுதான் ட்விஸ்ட்டு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம நார்மலாக பார்த்த ஜாமான் தான். அதை தான் ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இவ்வளோ பில்டப் பண்ணிட்டுருக்கானுங்க. இதே பில்டப்போட டபுள் இப்போ நான் கொடுக்குறேன்ல, இது பேர் பில்டப்பே இல்லை. நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஆனால் அவனுங்க கொடுத்தானுங்க பாருங்க பில்டப்பு. ஐய்யய்யோ! என்னடா ஜாமான் இது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா தான் தெரியுது, அது என்ன ஜாமான்னு. என்னடா இப்போ நீ பில்டப் கொடுத்துட்ருக்க அப்படி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க. இங்கே நார்மலா வந்து இது இருக்கும். இப்போ பாருங்க பாதை போட்டிருக்கு. ஓகே. இப்போ நம்ம அந்த ஜாமான் தான் பார்க்க போயிட்டுருக்கோம். எங்கே இருக்கு? கிடச்சிருச்சு. இதுதான் அந்த ஜாமான். என்னடா இது? இந்த பிச்சைக்கார பயலோட சட்டையாடா கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க. இந்த சட்டையோட வந்து இதில் வந்து ஜெகில வந்து கிரீம் ஊற்றியிருக்கான். எப்படி கிரீம் ஊற்றிருக்கோம்? இந்த ஐஸ்கிரீம் விற்கிற வேலை இவன் மட்டும் தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதாவது இவ்வளோ பெரிய சிட்டியில் இவன் மட்டும் தான் ஐஸ்கிரீம் விற்கிற மாதிரி இவன் பேசுகிறான். சரி இருந்தாலும் நம்மளை கேட்டுப்போம். அப்போ இவன் மட்டும் தான் ஐஸ்கிரீம் விற்கிறானா? அப்போ அதனால இவனுக்கு மட்டும்தான் இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவன் சந்தேகப்படுறானா. ஓ அப்படியா விஷயம்? அதுவும் காட்டு சட்டையில் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயப்பட சந்தேகப்பட்டு எவிடென்ஸாக ஃபோட்டோ எடுத்துருச்சு. ஒன்றும் இல்லை கைஸு, சிம்பிளாக என்ன இது தெரியுமா, அந்த சட்டையில் ஐஸ்கிரீம் ஒட்டியிருந்தே காணும் இவன் தான். அப்போ இவன் தான் காட்டு காண போனதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இவன் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். இதுதான் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் விஷயம். ஓகே நம்ம நேரடியாக இப்போ வந்துச்சு நம்ம வீட்டுக்கு. நேரடியாக மேலே ஏற கைப்பில். ஓகே நேரடியாக வந்தாச்சு. ஐயோ எதுக்குடா கொஞ்சம் ஓகே விண்டோ ஓய் வந்தாச்சு. ஓகே வந்தாச்சு. ஓ இருட்டு இல்லை பாருங்க கைஸ். இந்த கேம் இதான் முதல் வாட்டி இருட்டாக இருக்குது. நல்லது. ஓகே நம்மளுக்கு அடுத்த எவிடன்ஸும் கிடச்சிருச்சு. ஸோ 100% நம்ம எவிடன்ஸும் கண்டுபிடிச்சிச்சு. ஓகே இது நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சோண்டு ஒரு தேவையான அளவு எவிடன்ஸ் தான். இன்னும் நம்ம டீப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த பயப்புள்ள முடிக்குது. ஸோ இதுதான் இதோட வந்து பார்ட் 1. ஸோ பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா எனக்கு இது போட ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்டா அப்படின்னு சொல்கிற அப்படி கேட்டிங்கன்னா, ஏன்னா வந்து இதோட ஃபுல் ஸ்டோரி மூட் முடித்தா மட்டும்தான் சைட் மிஷன் இப்போ வந்து இந்த மிஸ்ஸிங் காட்டு செய்கிறல இந்த மாதிரி செய்ய முடியும். அப்போ நான் பார்ட் 2 ஃபுல்லாக முடித்து உங்களுக்கு அதோட தான் மிஸ்ஸிங் கார்டு போட முடியும். ஸோ நீங்களாம் இந்த வீடியோக்கு உடனே மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவித்தாதான் எனக்கு பாட்டு போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே பாய் ஃப்ரம் ரோஹிம் ப்ரோ ப்ளே கேமிங். பாய் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய் பாய்.